Hello guys, welcome to VJ Technovisa. Today நம்ம Express.js tutorial templates பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? previous videoல very important topic ஆன Express.js middleware பத்தி பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. and templates Express.jsல நிறைய template engines இருக்கு. அதுல most பாப்புலரான template engine பார்த்தீங்கன்னா Pug. இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா HTML codes நம்ம ஜெனரலா எப்படி டைப் பண்ணுவோம், ஒரு டேக் ஓப்பன் பண்ணால் ஒரு டேக் க்ளோஸ் பண்ணுவோம். அந்த ஃபார்மேட்டுங்கிறது மாறாமல் நம்ம டைப் பண்ண வேண்டியதாக இருக்கும், சரிங்களா? பட் பக்குங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபார்ம். நீங்கள் டேக்ஸ் ஓப்பன் பண்ணவோ க்ளோஸ் பண்ணவோ தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு HTMLோட எலமெண்ட் நேம் மட்டும் கொடுத்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் H1 அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அது ஹெட்டிங்க்கான கண்டென்ட் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். H1 டேக் ஓப்பன் பண்ணி அந்த H1 டேக்கை /H1 சொல்லி க்ளோஸ் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஓகேங்களா? அந்த ஷார்ட் ஃபார்மாக நம்ம வந்து டெம்ப்ளேட்ஸை க்ரியேட் பண்ணலாம். அந்த ஸ்டாட்டிக் டெம்ப்ளேட் ஃபைல்ஸ், அதாவது டைனமிக்னால் சேஞ்சபிளாக இருக்கும். ஸ்டாட்டிக்னால் ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு பேஜ் மாதிரி டெம்ப்ளேட்ஸ் நம்மளால் ரெடி பண்ண முடியும். அந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் ரெடி பண்ணி நம்மளோட அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குன்னா ஃபில்டர்ஸ், இன்க்ளூட்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ், இன்டர்போலேஷன்னு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம கோடிங்கில் பார்ப்போம். அண்ட் டெம்ப்ளேட்ஸ் வந்து அந்த எஸ்பெஷலி பக்குங்கிற டெம்ப்ளேட் இன்ஜின் உங்களோட அப்ளிகேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா npm install pug -save இந்த கமாண்டை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் தென் உங்களோட ஜேஎஸ் ஃபைலில் இந்த 2 லைன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணியிருக்கணும். ஒன்று app.set view engine, pug. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டெம்ப்ளேட் இன்ஜின் வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கிறத டினோட் பண்ணி அதாவது மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் app.set views, ./view. இந்த செகண்ட் லைன் கமெண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஃபைல், அந்த டெம்ப்ளேட் இன்ஜின் ஃபைல் வந்து எந்த ஃபோல்டரில் நீங்கள் போட்டிருக்கீங்க, அதை சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோல்டரோட பாத்தை கொடுக்கறதுக்கும் அந்த டைரக்டரிக்கு அதை போய் கெட் பண்ணுறதுக்கும் அந்த app.set views, ./viewஸுங்கிறத நம்ம கொடுக்குறோம். ./viewஸுங்கிறது நான் ஃபைல் நேம் வியூன்னு கொடுக்குறேன். நீங்கள் என்ன ஃபைல் நேம் கொடுக்குறீங்களோ அந்த ஃபைல் நேம் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். பட் நீங்கள் வியூஸுங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் இந்த டெம்ப்ளேட் பக் ஃபைல்லாம் நீங்கள் சேவ் பண்ணி வைக்கணும். ஓகே, தியரிட்டிக்கலாகவும் பார்த்தீங்கன்னா நான் அதான் சொல்லியிருக்கேன். வியூ இன்ஜின்ங்கிறது ஸ்பெசிஃபை தட் வாட் டைப் ஆஃப் டெம்ப்ளேட் இன்ஜின் தட் யூ யூஸ் அண்ட் வியூஸ் specify a directory where the template files are located. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக கோடிங் போயிடுவோம். ஜஸ்ட் விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெர்மினல் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நான் சொன்ன கமாண்டு டைப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. npm install pug -save இந்த கமாண்டை டைப் பண்ணி ஜஸ்ட் என்டர் தட்டுங்க. உங்களுக்கு ஃபியூ மினிட்ஸில் வந்து ஃபுல் பேக்கேஜும் இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, இப்போ நம்மளுக்கு பேக்கேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. கைஸ், நீங்கள் ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நானும் நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ அண்ட் சப்போர்ட் மீ டு அச்சீவ் மோர் அண்ட் லேர்ன் மோர். எஸ், ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஸ்ஸை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. வேரியபிள் எக்ஸ்ப்ரெஸ் ஈக்குவல் டு require express. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஆப் ஈக்குவல் டு எக்ஸ்ப்ரெஸ். இம்போர்ட் பண்ண அந்த எக்ஸ்ப்ரெஸ்ஸை வந்து நான் ஆப்க்கு அசைன் பண்ணிட்டேன். நவ் அந்த ஆப்பை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். app.set view engine என்ன டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுங்கிறத இங்கே நம்ம மென்ஷன் பண்ணோம். பக்குங்கிற டெம்ப்ளேட் இன்ஜின் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ மென்ஷன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த டைரக்டரியில் அந்த வியூஸ்ங்கிற ஃபோல்டர் இருக்குது, அதாவது ஃபைல்ஸ்லாம் நம்ம சேவ் பண்ண போகிறோன்ட்டு மென்ஷன் பண்ணிடணும். ./views. ஓகே, நெக்ஸ்ட் app.get. ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஒன்று ரெண்டர் பண்ணி காட்டுறேன். ஒன்ஸ் நம்ம வந்து ப்ரௌசரில் URL வெப் அட்ரஸ் டைப் பண்ணுற அந்த சர்ச் பாரில் போயிட்டு நீங்கள் /localhost 8080/ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்.
இன்சைட் தட் ஃபங்க்ஷன் நான் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோனோ அதுதான் வந்து அங்கே ரெஸ்பான்ஸாக நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் ரெஸ்பான்ஸ் டாட் ரெண்டர் இண்டெக்ஸ் ஓகே க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் க்ளோஸ் இட் அண்ட் ஆப் டாட் லிசன் 8080. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் டாட் ரெண்டர் இண்டெக்ஸுங்கிறது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா நம்ம இண்டெக்ஸ் டாட் பக்குங்கிறத க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஃபைல் நேம் வந்து இண்டெக்ஸ் டாட் பக். ஸோ நம்ம இங்கே இண்டெக்ஸ்ன்னு கொடுத்துட்டோம். அது எப்படி கரெக்டாக அந்த ஃபைலை கால் பண்ணிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டாப்லேயே மென்ஷன் பண்ணிட்டோம் ஆப் டாட் செட்டு வியூ இன்ஜின் பக்குங்கிற டெம்ப்ளேட் இன்ஜின் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் வந்து எந்த டேரக்ட்லிக்கு வியூஸுங்கிற டேரக்டரியில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே கெட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஓகே ஃபைன். வியூஸுங்கிற டேரக்ட்லிக்கு எல்லா ஃபைலும் அது வந்து கேதர் பண்ணிக்கும். ஸோ நம்ம இண்டெக்ஸ் டாட் பக்குன்னு போட்டிருக்கோம், அதை வந்து கேதர் பண்ணிக்குது. இப்போ நம்ம வந்து இண்டெக்ஸ் டாட் பக்கில் கோடிங் அடிக்கணும். இதுதான் பக் டெம்ப்ளேட் இன்ஜினுக்கான கோட். ஓகே, இப்போ நம்ம ஜென்ரலாக HTML எப்படி டைப் பண்ணுவோம்னா HTML டேக் ஓப்பன் பண்ணுவோம் அண்ட் அகெயின் டேக் வந்து க்ளோஸ் பண்ணுவோம். இதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச HTML நம்ம இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் இந்த பக் டெம்ப்ளேட்டோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜே இதுதான். நம்ம ஜஸ்ட் எலமெண்ட் நேம் கொடுத்தா போதும், டேக் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது ஒன் டைம் எலமெண்ட் போட்டு கொடுத்தா போதும். நான் HTML கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் டேக். ஓகேங்களா? HTML ஹெட்டிங் டேக் கொடுத்துறேன். இப்போ டைட்டில் லேர்ன் எக்ஸ்பிரஸ் JS. ஓகேங்களா? டைட்டில் கொடுத்தாச்சு. இப்போ வந்து பாடி டேக். இதில் பக்கில் பொறுத்தவரையும் என்னன்னா நம்ம வந்து இன்டென்டேஷன் வந்து கரெக்டாக இது பண்ணும். அந்த ஸ்பேஸ் கொடுக்கறது, ஒன் டேப் கொடுக்கறதுலாம் ப்ராப்பராக கொடுக்கணும். இப்போ HTMLங்கிறது மெயின் ரூட் எலமெண்ட். ஓகேங்களா? இது ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டுங்கிறது ஹெட் அண்ட் பாடிங்கிறது சைல்டு எலமெண்ட்ஸ், HTMLங்கிறது பேரண்ட் எலமெண்ட் அப்படி வச்சுக்கோங்களேன். ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டில் HTML மெயின் எலமெண்ட்டு, அதுக்கடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா சப் எலமெண்ட் மாதிரி சைல்டு எலமெண்ட் மாதிரி ஹெட்டும் பாடியும். இன்சைட் தட் ஹெட்குள்ளே தான் நம்ம டைட்டில்ங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். ஸோ ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுத்து நான் அதை போட்டிருக்கேன். அப்படி போடுறதுனால அது அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓ, ஹெட்டிங் டேக்குள்ளே தான் டைட்டில் டேக் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ பாடி டேக்குள்ளே தான் வரப்போகிற கண்டென்ட்லாம் கொடுக்க போகிறாங்கன்னு அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி இன்டென்டேஷன் கொடுக்கறது மூலயமா தான் அதுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? நவ் H1ன்னு கொடுத்துருக்கேன். வெல்கம் டு VJ Techno Visaன்னு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். இதுதான் சிம்பிளாக வந்து ஒரு ஹெட்டிங் டேக் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து இன்சைட் த ஹெட்டிங் டேக்கில் டைட்டில் கொடுத்துருக்கேன். அப்புறம் பாடி டேக்குள்ளே இன்சைட் த பாடி டேக் ஒரு H1 டேக் கொடுத்து வெல்கம் டு VJ Techno Visaன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நோட் ஸ்பேஸ் ஆப். லெட்ஸ் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, வெல்கம் டு VJ Techno Visa நம்மளுக்கு அவுட்புட் வந்துடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வேறு என்ன HTML வந்து வேறு என்னெல்லாம் நம்ம பண்ணுவோம்? கிளாஸ் அண்ட் அட்ரிபியூட் டேக்ஸ்குள்ளேயே நம்ம வந்து கிளாஸ் அட்ரிபியூட்லாம் கொடுப்போம். கிளாஸ் ஐடி அட்ரிபியூட்ஸ் அண்ட் வேல்யூஸ்லாம் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ கிளாஸ்க்கு நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுறது? இப்போ H1க்கு நான் ஒரு கிளாஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னா எப்படி கொடுக்கலாம்னா டாட் demo1 அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன கண்டென்ட்டோ நீங்கள் அதை கொடுத்துடலாம். இப்போ நான் இன்னொரு பேராகிராஃப் மாதிரி பேராகிராஃப் டேக் கொடுக்குறேன். இது வந்து ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஆட்ரிபியூட் கொடுக்கணும்னா நீங்கள் ஹேஷ் கொடுக்கணும். ஹேஷ் demo2. சரிங்களா? இது என்னன்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா HTML நம்ம இப்படி கொடுப்போம் கைஸ். H1 hello
h1 ஓகேங்களா. இந்த மாதிரி கொடுத்து class equal to demo1 id equal to demo2 இப்படி தான் நம்ம கொடுப்போம். இதை தான் வந்து நான் கிளாஸ்க்கு பதில் கிளாஸுங்கிற அந்த வேர்டு கொடுக்கறது பதில் நான் ஜஸ்ட் டாட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஐடின்னு அந்த வேர்டு கொடுத்து ஈக்குவல்ட்டுலாம் கொடுக்கறது பதில் ஜஸ்ட் நான் ஹேஷ் சிம்பிள் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இப்போ ஜாயின் வித் மீ லேர்ன் வித் மீ ஓகேங்களா. சிம்பிளாக ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம index.cssல வந்து இதுக்கு கலர் கொடுப்போம். ஏன்னா ஐடி கொடுத்துருக்கோம், கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம். ஸோ அதை கால் பண்ணி நம்ம இங்கே கொடுக்கலாம். டாட் demo1 color blue. அடுத்தது hash demo2 color brown. ஓகே, நான் வந்து 2 கலர்ஸ் கொடுத்துருக்கேன். demo1ங்கிறது கிளாஸ் நேம், ஸோ டாட் மென்ஷன் பண்ணி அதுக்கு கலர் ப்ளூன்னு கொடுத்துருக்கேன். அடுத்தது ஹேஷ் demo2ங்கிறது ஐடி, ஸோ இங்கே ஹேஷ் demo2ங்கிறது கலர் ப்ரௌன்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அந்த சிஎஸ்எஸ் ஃபைலை நம்ம வந்து நம்மளோட பக் டெம்ப்ளேட்டில் வந்து எப்படி கால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள் தான். நம்ம நார்மலாக HTML வந்து எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் ஸ்டைல் ஷீட்டை வந்து ஆட் பண்ணுவோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் இங்கேயும் அதை எங்கே ஆட் பண்ணுவோம்னா ஹெட் டேக்குள்ளே வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்லாம் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஆஸ் யூசுவல் ஸ்டைலுன்னு டேக் க்ரியேட் பண்ணுங்கள், இன்டென்டேஷன் விடுங்க அண்ட் இன்க்ளூட். இங்கே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபைல்ஸை வந்து நீங்கள் உங்களோட பக்கத்தில், அதாவது சிஎஸ்எஸ்ஸாக இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதோ ஃபைல் இருந்தாலும் சரி, அதை நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணணும்னா ஜஸ்ட் இன்க்ளூடுங்கிற அந்த கீவேர்டு யூஸ் பண்ணுங்கள் அண்ட் ஃபைல் நேம் index.cssங்கிற ஃபைல் நேம் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நான் இந்த ஃபைலை வந்து இங்கே கால் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம வந்து அகெயின் சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். சேஞ்ச் ஆகிருக்கு. வெல்கம் டு விஜே டெக்னோஸா, ஜாயின் வித் மீ லேர்ன் வித் மீன்னு வந்துருக்கு. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வேறு என்னெல்லாம் பண்ணலாம்? லிங்க் ஓகேங்களா. யூஆர்எல் லிங்க் வந்து நம்ம எப்படி கொடுக்குறது? HTML பார்த்தீங்கன்னா href அட்ரிபியூட் யூஸ் பண்ணி கொடுப்போம். href ஈக்குவல் டு உங்களோட யூஆர்எல் அட்ரஸ் கொடுப்பீங்க அண்ட் தென் கண்டென்ட் கொடுப்பீங்க, அந்த லிங்க்குக்கு ஒரு நேம் கொடுப்பீங்க. இது வந்து ஒரு கான்செப்ட். இப்போ அதே கான்செப்ட் நம்ம இங்கே பண்ணுவோம். href ஈக்குவல் டு www.youtube.com/vjtechnovizard. ஓகேங்களா. இது ஒரு யூஆர்எல் கொடுத்துருக்கேன் அண்ட் இங்கே கிளிக் ஹியர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டேன். இன்னும் வேறு என்னெல்லாம் கொடுக்கலாம்? மொத்தமாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒட்டுக்காக ரன் பண்ணி பார்ப்போம். ஒவ்வொரு டைமும் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணி பார்த்துக்கலாம். சரி, ஓகே, ஒரு லிங்க் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட் அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா அது எப்படி கொடுக்கலான்னா, இதில் நீங்கள் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸ்பிரஷன்ஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து லூப் யூஸ் பண்ணுற பாருங்க. அன்ஆர்டர் லிஸ்ட்டு ஒரு 4 வேல்யூ வந்து நான் 1 by 1 பிரிண்ட் பண்ண போகிறேன். நான் ஒவ்வொரு டைமும் எல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு லைன்லையும் எல்லைன்னு லிஸ்ட்டுக்கு நேம் கொடுத்து அதில் வேல்யூ ஆட் பண்ணுறது போல் நான் வந்து லூப் க்ரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு அதில் வேல்யூ வந்து மென்ஷன் பண்ணிடுவேன். MongoDB ஸ்பேஸ் எக்ஸ்பிரஸ் ஸ்பேஸ் React ஸ்பேஸ் நோட். ஓகேங்களா. மெயின் ஸ்டாக் தானே அப்படியே 1 by 1 போட்டிருக்கேன். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்ஐ, அதாவது லிஸ்ட் ஈக்குவல் டு
வேல்யூ. ஓகே, இப்போ வந்து ஜஸ்ட் ஃபார் லூப் மாதிரி தான். ஓகேங்களா, ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே நான் 4 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். அது 1 by 1 லூப் மூலியமாக கால் ஆகி லிஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு அரே ஆர் லிஸ்ட் நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கோங்க. அதில் வந்து நான் ஒரு 4 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். அந்த வேல்யூஸ் வந்து லூப் கண்டிஷன் மூலியமாக 1 by 1 கால் ஆகி லிஸ்ட்டில் போயிட்டு இதாகிக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வேறு என்ன கொடுக்கலாம்? லிங்க் பார்த்தாச்சு, லிஸ்ட்டு பார்த்தாச்சு. இப்போ டிவ் இன்புட், இந்த இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட்டு, டெக்ஸ்ட்டு, ஃபோன் நம்பர், அதெல்லாம் நீங்கள் யூசர்லேருந்து கெட் பண்ணுறதுக்கு இன்புட். ஜஸ்ட்டு நீங்கள் சிம்பிள் ஆஸ் யூஷுவல் HTML மாதிரி தான். அந்த டேக்ஸ்லாம் ஓப்பன் பண்ண தேவையில்லை. அது போல் இங்கே இண்டென்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். பிளேஸ் ஹோல்டர் equal to enter your name, just like that. இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கறது தான். ஒவ்வொன்றும் இதே மாதிரி தான் நீங்கள் கொடுப்பீங்க. ஓகேங்களா, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டே சொன்னேன், ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸ்பிரஷன் நம்ம வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. இப்போ நான் இங்கே வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். வேர் டெமோ ஈக்குவல் டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அந்த வேரியபிளை நான் இப்போ வந்து இங்கே எங்கேயாவது கால் பண்ணுறேன். இங்கே பாருங்களேன், h1 ஈக்குவல் டு இன்னொரு டிவ் டேக் ஓப்பன் பண்ணுறேன். அண்ட் ஹியர் ஐ டிக்ளேர் h1ங்கிறது டேக், ஹெட்டிங் டேக். நீங்கள் பேராகிராஃப் எது வேணாலும் கொடுத்துக்கோங்க. அந்த டேக்குக்கான வேல்யூ வந்து மேலே அந்த வேரியபிளை வந்து நான் கால் பண்ணுறேன். வேரியபிள் நேம் என்ன கொடுத்துருக்கோம்? டெமோன்னு கொடுத்துருக்கோம். ஸோ h1 ஈக்குவல் டு டெமோ அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிட்டேன்னா அந்த டெமோக்கு நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம்? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அந்த வேல்யூ வந்து h1 ஃபார்மேட்டில் நம்மளுக்கு ஹெட் பிரிண்ட் டிஸ்பிளே ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லாமே பார்ப்போம். என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம்? கலர்ஸ், ஓகேங்களா, கலர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி லிங்க்கு, ஹைப்பர் லிங்க்கு, கிளிக்கபிள் லிங்க் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். லிஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்புட் ஃபீல்டு, யூசர்லேருந்து இன்புட் கேதர் பண்ணுறது எப்படின்னு பண்ணியிருக்கோம். அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸ்பிரஷன்ஸும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இதெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். லெட்ஸ் ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு எரர் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இண்டென்டேஷன் கரெக்டாக நான் பண்ணலைன்னா எரர் வரும். அதாவது அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே லூப் இருக்குது. அந்த லூப்புக்குள்ளே தான் இந்த லிஸ்ட்டுங்கிறத நான் வந்து 1 by 1 கால் பண்ண போகிறேன். ஸோ நம்ம இதை ப்ராப்பராக கொடுக்கல. என்ன பார்த்தீங்களா, சேம் லைனில் சேம் இண்டென்ஷன்லாம் கொடுத்துருக்கோம். அதனால தான் எரர் வந்திருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் லிஸ்ட்டுக்கு வந்து 1 tab இண்டென்டேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ரிஃப்ரெஷ் பண்ணோன்னே வெல்கம் டு விஜே டெக்னோ விசார்டு அந்த எரர் போயிட்டு கரெக்டாக வந்துடுச்சு. ஓகேங்களா, அந்த இண்டென்டேஷன் கரெக்டாக கொடுக்கலிங்கன்னா உங்களுக்கு அந்த எரர்லாம் அக்யூர் ஆகும். இப்போ நம்ம லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து லைனா மாங்கோடிபி எக்ஸ்பிரஸ் ரியாக்ட் நோடுன்னு வந்துருச்சு. அண்ட் அந்த ஒரு இன்புட் ஃபீல்ட் பாக்ஸும் கொடுத்துருந்தோம் டெக்ஸ்ட் கொடுக்குற மாதிரி. ஸோ அதில் ப்ளேஸ் கோல்டு வழி என்டர் யுவர் நேம் கொடுத்தோம், அதுவும் கரெக்டாக வந்திருக்கு. அண்ட் கிளிக் ஹியர் ஒரு யூஆர்எல் லிங்க் இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த யூஆர்எல் லிங்க்கும் நம்மளுக்கு இங்கே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அண்டு நம்ம டாப்பில் அங்கே வேரியபிள் டெமோ ஈக்குவல் டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸ்பிரஷன் கொடுத்து அது இங்கே வந்து கால் பண்ணியிருக்கேன். h1 ஈக்குவல் டு டெமோன்னு, அதுவும் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போது கிளிக் ஹியர் கிளிக் பண்ணி பார்ப்போம். youtube.comக்கும் நம்மளோட சேனல் பேஜுக்கும் போகுது. ஓகே, நோ ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, நைஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இங்கேருந்து அதாவது app.js எக்ஸ்பிரஸ் அப்ளிகேஷன்லேருந்து வேல்யூ வந்து நான் பாஸ் பண்ணணும், index.packக்கு வந்து நான் வேல்யூ பாஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணலாங்கிறதா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபைன். நீங்கள் வந்து இப்போ express.js எடுத்துக்கோங்க. அங்கே வந்து ஜெக்ஸ்ட் இண்டெக்ஸ் கமாலே இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன வேரியபிள் க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த வேரியபிளுக்கு வேல்யூஸும் நீங்கள் கொடுத்து அந்த வேரியபிளை வந்து index.packல நீங்கள் கால் பண்ணணும். சரிங்களா, இப்போ நான் வந்து கோட்ஸ்ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். டிசைனர்
can design everything beyond the user thinking. ஓகேங்களா, ஜஸ்ட் நான் ஒரு கோட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். இதே நீங்கள் மல்டிபிள் வேல்யூஸ் கொடுக்கனாலும் காமாஸ் கொடுத்து மல்டிபிள் வேரியபிள் க்ரியேட் பண்ணி நீங்கள் அதுக்கும் கொடுத்துக்கலாம் வேல்யூஸ். இப்போ நான் இன்னொன்று டாபிக் TOPIC டாபிக் மென் ஸ்டாக் அப்படின்னு ஜஸ்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் இண்டெக்ஸ் டாட் பக் எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு அந்த ஃபைல் நேமை வந்து நீங்கள் அந்த வேரியபிள் நேமை வந்து நீங்கள் இந்த இடத்துல கால் பண்ணிக்கணும். ஓகே, நான் இன்னொரு டிவ் டேக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த டிவ்வில் ஹெட்டிங் H1க்கு இங்கே என்ன நேம் கொடுத்துருக்கோம், டாபிக் கொடுத்துருக்கோம் அண்ட் கோட்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இப்போ நான் H1க்கு ஈக்குவல் டு கோட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா H2 ஈக்குவல் டு டாபிக் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, அங்கேருந்து app.jsல வேல்யூஸ் வந்து நான் பாஸ் பண்ணுறேன், index.pugக்கு பாஸ் பண்ணுறேன். இதை இங்கே கெட் பண்ணி நான் இங்கே கோட்ஸ் டாபிக்ங்கிறத மென்ஷன் பண்ணிட்டேன். H1க்கு டிசைன் எவ்ரி திங் பியாண்ட் த யூசர் திங்கிங்கிற அந்த கோட்ஸ் வரும். அடுத்தது H2க்கு டாபிக் மெயின் ஸ்டாக்குங்கிறது வரும். ஓகே, இன்னும் வேறு என்ன இதில் பண்ணலாம், இன்லைன் ஸ்டைல் கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து எக்ஸ்டர்னல் CSS ஸ்டைல் கொடுத்தோம். இதே நீங்கள் வந்து இன்லைன் ஸ்டைல்ஸ் கொடுக்கணும், அது எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாமா? ஃபைன், H1 ஈக்குவல் டு டெமோன் இருக்குது. இங்கே நீங்கள் வந்து ஜஸ்ட் இப்போ நான் இன்சைடு ஒரு பேராந்திஸ் க்ரியேட் பண்ணுங்கள். இந்த பேராந்திஸ்குள்ளே ஸ்டைலுன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். ஈக்குவல் டு கலர், இதுக்கும் நான் ப்ளூ கொடுக்குறேன். ஓகே, ஜஸ்ட் ப்ளூன்னு நான் கொடுத்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னு டைப் பண்ணிட்டேன். ஓகே, இதே நான் இங்கே டைப் பண்ணுறேன், பட் வேலையே நான் வந்து ஒரு வேரியபிள் டெமோன்னு சொல்லி க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கொடுத்துருக்கேன். அந்த வேரியபிளையும் நான் இங்கே வந்து கால் பண்ண முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஜஸ்ட் கண்டிப்பாக கால் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க, அந்த சென்டென்ஸோட எக்ஸ்ட்ரா வந்து ஒரு வேரியபிள் ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ அப்படிங்கிறது காமனாக இருக்குது. ஒவ்வொரு யூஸரும் வர உங்கள் இதில் லாகின் பண்ணிட்டு வரும்போது இப்போ ஹலோ விஜய், ஹலோ விஜே, ஹலோ கிருஷ்ணா, ஹலோ ராம் அப்படின்ட்டு ஒரு யூஸர் அந்த எந்த யூஸர் லாகின் பண்ணுறாங்களோ அந்த யூஸரோட நேம் மட்டும் ஹலோவோட சேர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த இடத்துல நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து விஜேன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே வந்து ஹலோ அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இது வந்து காமன் வேல்யூ, எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் வரும். இப்போ ஹலோ கொடுத்தாச்சு. ஹேஷ் அந்த மேலே அந்த நேம் டெமோங்கிற விஜேங்கிற அந்த வேல்யூ நான் கால் பண்ணுறதுக்கு ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணி இங்கே வந்து நான் இப்படி கால் பண்ணிக்கிறேன் டெமோன்ட்டு. ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம கால் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு இன்பிட்வீன் சென்டென்ஸில் ஒரு வேர்ட் வந்து யூசர்லேருந்து கெட் பண்ணி பேஸ்ட் பண்ணணும், டிஸ்பிளே பண்ணணும்னா இந்த மாதிரியும் பண்ணலாம் நம்ம. அதுக்கு வந்து நீங்கள் ஹேஷ் அண்ட் அந்த கேர்லி பிரேசஸ்குள்ளே தான் நீங்கள் அதை மென்ஷன் பண்ண முடியும். ஓகே ஃபைன், இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு. ஓகே, இப்போ அந்த கோட்ஸ் அண்ட் டாபிக் express.js அப்ளிகேஷனில் இருந்து நான் இங்கே பக்குக்கு index.pugங்கிற டெம்ப்ளேட்டுக்கு வந்து பாஸ் பண்ணேன். அந்த வேல்யூவும் ப்ராப்பராக கெட் ஆகி நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. அதே மாதிரி ஹெலோங்கிறது காமனாக வேல்யூ கொடுத்துருக்கோம். டாப்பில் ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸப்ஷன் வந்து விஜேன்னு கொடுத்துருந்தேன் வேல்யூ, டெமோக்கு வந்து விஜேன் வேல்யூ கொடுத்துருந்தேன். அந்த எக்ஸ்பிரஷனை கூட
நம்ம கீழே கால் பண்ணி பிரிண்ட் பண்ணிட்டோம். அண்ட் இன்லைன் ஸ்டைலும் நான் ப்ளூன் கலர்னு கொடுத்துருந்தேன். ஸோ அந்த கலர் நம்மளுக்கு ப்ராப்பராக வந்துடுச்சு. ஓகே கைஸ், இப்போ வேறு என்ன இதில் இன்னும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஏகப்பட்டது இருக்குது. முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்குலாம் நான் கவர் பண்ணிட்டு வரேன். ஓகே கைஸ், இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இஃப் எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ யூசர் வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுத்தாங்கன்னா ஹலோ அந்த யூசர் நேம் வரும். சப்போஸ் யூசர் டீட்டெயில்ஸ் எதுவும் இல்லைன்னா நியூ யூஸராக இருக்காங்கன்னா சைன் அப் பண்ணுங்க ஆர் ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு வந்து பிரிண்ட் ஆகிற மாதிரி இப்போ பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து யூசர் கோலன் நேம், நான் இங்கே வந்து நேம் டிக்ளேர் பண்ணுறேன் விஜய் அப்படின்னு சொல்லி நான் இங்கே டிக்ளேர் பண்ணிட்டேன். ஓகே ஃபைன். இந்த இடத்துல கமா போடணும். நம்ம மல்டிபிள்ஸ் வேல்யூஸ் கொடுக்கணும், கமா போடணும். இங்கே இப்போ இண்டெக்ஸ் டாட் பக் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் இப்போ கண்டிஷன்ஸ் கொடுக்க போகிறேன். சரிங்களா, எங்கே கொடுக்கலாம், இங்கே கொடுப்போம். div inside the div tag குள்ள if user இருந்தாங்கன்னா h1 hello ஹேஷ் சிம்பிள் தான் யூஸ் பண்ணோம். ஏன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஹெட்டிங் டேக் வேல்யூ கொடுக்குறதா இருந்தால் h1 ஈக்குவல் டு யூசர் நேம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். பட் நம்ம வந்து ஹெலோங்கிற அந்த வேர்டுக்கு பக்கத்தில் யூசரோட நேம் கொடுக்க போகிறோம். சரிங்களா, ஸோ ஹேஷ் கர்லி பிரேசஸ்க்குள்ள யூசர் டாட் நேம். பிகாஸ் நான் இங்கே வந்து யூசருக்கு ஒரு கீ வேல்யூ பேர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். கீ வந்து நேமு, வேல்யூ வந்து விஜே. ஸோ நான் வந்து யூசர் டாட் நேம்னு அந்த கீயை வந்து கால் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா, நீங்கள் இன்னும் மல்டிபிள் கீ வேல்யூ பேர்ஸ் கூட காமா போட்டு நீங்கள் அடுத்தடுத்து கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக சிம்பிளாக கொடுக்குறேன். நெக்ஸ்ட் எல்ஸ் பார்ட்டில் சப்போஸ் அப்படி யூசர் வேல்யூ எதுவும் இல்லை அப்படின்னா href ஈக்குவல் டு ஓகே. இங்கே href ஈக்குவல் டு என்ன லிங்க் கொடுக்கலான்னா நம்ம சேனலோட லிங்கே கொடுப்போமே. கைஸ், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிவிடுங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்கமிங் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் வந்து நீங்கள் லிங்க் கொடுத்துட்டேன். சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா அந்த யூசர் வந்து இதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர் இருந்தால் அவங்களோட நேம் வரப்போகுது. சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம கரெக்டாக எல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். ரிஃப்ரெஷ் பண்ணுங்க. இன்டென்டேஷன் அகைன் பார்த்தீங்கன்னா இன்டென்டேஷன் எரர் வருது. இந்த இடத்துல நம்மளுக்கு எரர் காட்டுது. பிகாஸ் நான் வந்து அங்கே இன்டென்டேஷன் கொடுக்கல. ஸோ ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த இன்டென்டேஷன் கொஞ்சம் நீங்கள் மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு எரர் தான் அடிக்கும். ஓகே, இப்போ அகைன் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இட்ஸ் ஒர்க்கிங் ஃபைன். ஹலோ விஜேன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் நான் வந்து இங்கே வந்து யூசருக்கு நேம் விஜேன்னு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதனால அதை நம்ம இங்கே கால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த இடத்துல பிரிண்ட் ஆயிடுச்சு. இஃப் கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து இங்கே யூசர் நேம் விஜேன்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா, யூசர்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். அதனால தான் அந்த வேல்யூ வந்து இஃப் யூசர் அப்படிங்கிற கண்டிஷன் செக் பண்ணும்போது யூசருக்கு ஒரு வேல்யூ இருக்குது, யூசருங்கிற ஒரு வேல்யூ இருக்கிறதுனால அந்த இஃப் கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகி ஹலோ யூசர் நேம் விஜே அப்படின்னு நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆச்சு. சப்போஸ் நான் app.jsல அந்த யூசருக்கு அந்த வேல்யூவே நான் எடுத்துட்டேன், எரேஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து சேவ் பண்ணுறேன். அண்ட் இண்டெக்ஸ் டாட் பக்கில் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகும், இஃப் யூசருக்குன்னு ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணோம். எந்த வேல்யூவும் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்க அந்த லிங்க் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே,
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூசர் வேல்யூ இல்லாதனால அந்த எல்ஸ் பார்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. சப்ஸ்கிரைப்ங்கிறது கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு நம்மளோட சேனல் எதுக்கும் போயிடும். ஓகேங்களா? தட்ஸ் ஆல் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.